மாலை நேரத்துல சூரியன் மெல்ல மறைய ஆரம்பிக்குது. வேம்பூர் கிராமத்துல ஒரு பாட்டி அவங்க வீட்டை சுத்தி துப்புரவு செஞ்சிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு வனஜா இரவு உணவு சமைச்சிட்டு இருக்கா. அப்போ பாட்டிக்கு ஒரு கசங்கி போன பேப்பர் கிடைக்குது. அதை எடுத்து பாட்டி என்னன்னு பாக்குறாங்க. என்னது இது? தோசை மேல ஏதோ காய்கறிகள் தக்காளிகள் எல்லாம் போட்டிருக்கு. இது என்ன வகையான தோசை? உடனே பாட்டி அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வனஜா வீட்டுக்கு போனாங்க. இந்தாடி வனஜா, இங்க பாருவே, இதுல தோசை மாதிரி ஏதோ படம் போட்டிருக்கு. இது என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. வனஜா அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா அது பீட்சா. பாட்டி, இது பீட்சா. இதெல்லாம் பணக்காரங்க சாப்பிட்றது. நீ பேப்பரை வீசிட்டு போயிட்டு சோறு போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னா. வனஜா அப்படி சொன்னதை கேட்ட பாட்டிக்கு கோபம் வந்துடுச்சு. இங்க பாருடி வனஜா, என் பேரன் நகரத்துல வேலை பார்க்குறான். அவன் ஊருக்கு வந்தோடனே வாங்கி தர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த பேப்பரை பத்திரமா அவங்களோட பெட்டிக்குள்ள வச்சாங்க. பேரன் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டே அந்த பேப்பரை அடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேரன் பெரிய நகரத்துல வேலை பார்க்குறான். 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பாட்டியை பார்க்க வருவா. ஒரு நாள் பெட்டியை திறங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்தப்ப, ஒருவேளை இது தோசையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டி தோசை மாவை ஊற்றி அதுல தக்காளி காய்கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா அவ்வளோ டேஸ்ட் வரல. ஒரு நாள் பாட்டி அவங்க ஊர்ல உள்ள கடை ஹோட்டல்லாம் போயிட்டு அந்த பேப்பரை காமிச்சு இந்த மாதிரி பெரிய தோசை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு கடை முதலாளி, பாட்டி, இதெல்லாம் நகரத்து உணவு. நம்ம ஊரில் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது. உனக்கு சோறு வேணுமா, இல்லை இட்லி வேணுமா, இல்லை தோசை வேணுமா சொல்லு, எங்கள் கடையில் எல்லாம் இருக்கு. கிண்டலா கேட்டான். இவங்க எல்லாம் இப்படி பேசும்போது பாட்டிக்கு வெறுப்பு ஆயிடுச்சு. மெல்ல மெல்ல சூரியன் மறைந்து அன்று இரவு வந்தது. பேரன் ரமேஷ் மாதம் ஆகியும் வரல அப்படின்னு பாட்டி வருத்தப்பட்டாங்க. அப்புறம் பாட்டி 2-3 நாளா ஊரா சுத்துனனால உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க பேரன் ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்பா என்னைய பார்க்க வரல அப்படின்னு கோபிச்சாங்க. அப்போ ரமேஷ், நான் வேலை பார்த்து எடுத்துறேன். எனக்கு வேலை போச்சு பாட்டி. கையில் சுத்தமாக பணம் இல்லை. வேறு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் ஒரு சின்ன வேலை கிடைச்சது. அதில் வந்த காசில் தான் உன்னை பார்க்க வந்தேன் பாட்டி அப்படின்னு சொன்னான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவங்க பீட்சா அஜய் போகல. ஆனா பேரன் பணத்துக்கு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் அவங்க பீட்சா பற்றி எதுவுமே கேட்கல. 2 நாள் பாட்டியோட இருந்தான். பாட்டிக்கு உடம்பு தேறினாங்க. சரி பாட்டி, நீ உடம்ப பார்த்துக்க. நான் வேலைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கிளம்பினான். பாட்டிக்கு பேரனை பிரிய மனசே இல்லை. பீட்சா ஆட்சையும் அவன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. அடுத்த நாள் காலை ரமேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பினான். பஸ் ஸ்டாண்ட்ல ரமேஷும் வனஜாவும் பார்த்துக்கிட்டாங்க. வனஜா அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ரமேஷ். நீ எப்படி இருக்க? எப்போ ஊருக்கு வந்த? 2 நாள் ஆச்சு வனஜா அக்கா. இப்போ ஊருக்கு கிளம்புறேன். அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வனஜா, என்ன ரமேஷ், உன் பாட்டிக்கு பீட்சா வாங்கி கொடுத்துட்டியா? என்ன அக்கா, பீட்சாவா? அதெல்லாம் பாட்டி சாப்பிட மாட்டாங்க. உனக்கு விஷயமே தெரியாதாப்பா ரமேஷ். உங்க பாட்டி பீட்சாவை தேடி போகாத கிராமமே இல்லை. இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா ஹோட்டல், ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடை எல்லாம் உங்க பாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. ரமேஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன அக்கா சொல்றீங்க? ஏன் அங்கெல்லாம் போனாங்க? உங்க பாட்டிக்கு
உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அவங்க ஊரனா சுத்துனனால தான். சரி அக்கா, ஏன் போனாங்க சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி துப்புரவு செய்யும்போது ஒரு பேப்பரை கீழே கடந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுல பீட்சா வடம் இருந்துச்சு. அது கிராமத்துல கிடைக்காது பாட்டே, நகரத்துல தான் கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா அவங்க நம்பாம ஊரா அந்த பேப்பரை தூக்கிட்டு அலைஞ்சாங்க. இதை பற்றி பாட்டி என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஊர்க்காரங்க, பாத்தியா ரமேஷ், உன் பாட்டிக்கு பல் கூட இல்லை. நகரத்து உணவு தேடி இப்போ உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. இதெல்லாம் தேவையாப்பா? ரமேஷ்க்கு கோபமும் வருத்தமும் வந்துச்சு. அவன் பிறந்த உடனே அவன் அம்மா அப்பா விபத்தில் இறந்துட்டாங்க. அப்பாவுல இருந்து பாட்டி தான் அவனை வளர்த்தாங்க. பாட்டியோட ஆசை நிறைவேற்ற முடியலன்னு வருத்தப்பட்டான். வெறும் கையோடு திரும்ப வீட்டுக்கு போகவும் அவனுக்கு விருப்பம் இல்லை. பேருந்து வந்தது. வருத்தத்தோடு நகரத்துக்கு சென்றான். 1 மாதம் கழிச்சு ரமேஷ் பாட்டியை பார்க்க ஓடி வந்தான். ரமேஷ் வீட்டிற்குள் ஓடியும் அங்கும் இங்கும் பாட்டியை தேடினான். அப்போ வீட்டுக்கு பின்னாடி பாட்டி தோசை சுட்டு அதில் காய்கறியெல்லாம் அடுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை கண்ட உடனே ரமேஷ் மனம் தாங்காம பாட்டியை பின்னாடி இருந்து கட்டிப்பிடிச்சு அழுதான். பாட்டி உடனே அவன் வேலையில தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. நகரத்துல வேலை கிடைக்கல, நான் விடுப்பா. பாட்டி பணம் சேமிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சு ஊர்ல கடை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரமேஷ் இன்னும் அழுதான். பாட்டி, உங்க ஆசைய என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. என்னப்பா சொல்ற? நான் என்ன மறைச்சேன்? எல்லாம் தெரியும் பாட்டி. நீங்க பீட்சா தேடி ஊரா அலைஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. அப்படிலாம் இல்லப்பா, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு சமாளிக்க பார்த்தாங்க. ஆனா ரமேஷ் விடல. ஏன் பாட்டி மறைச்சிங்கன்னு வருத்தப்பட்டான். நான் பீஸா சாப்பிட ஆசைப்பட்டேன் தான்ப்பா, ஆனா நான் தினமும் பீஸா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தோசையே காத்தினாங்க. ரமேஷ் வீட்டுக்குள்ள போய் பையில் இருந்த பீஸா பெட்டியை எடுத்தான். அதில் உண்மையான பீஸா இருந்தது. பாட்டி கண்ணில் கலந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. உன்கிட்ட பணம் இல்லையப்பா, கடன்லாம் வாங்காதப்பா. பாட்டி, கேட்டதெல்லாம் நீ வாங்கி தந்த. உன் ஆசையை நிறைவேற்றலைன்னா நான் மனுஷனே இல்லை பாட்டி. இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் நகரத்திலிருந்து வரும்போதெல்லாம் பீஸா வாங்கி வர ஆரம்பிச்சான். பாட்டி தான் பீஸாவை சாப்பிட்டத ஊர்ல எல்லார்ட்டையும் சொன்னாங்க. பாட்டி வனஜா கிட்ட போயிட்டு, நான் சொன்னேன்ல என் பேரன் ரமேஷ் எனக்கு பீட்சா வாங்கி தருவான்னு, பீட்சா எவ்வளவு சுவையா இருந்துச்சு தெரியுமா? சரி பாட்டே, ரொம்ப பீத்திக்காத. ரமேஷ் கிட்ட சொல்லி எங்களுக்கும் பீஸா வாங்கி தர சொல்லுவே. பாட்டி இந்த விஷயத்த ரமேஷ் கிட்ட சொன்னாங்க. ஊர்க்காரங்க சிலரும் ரமேஷ் கிட்ட வந்து இந்த பெரிய தோசை வாங்கி வர சொன்னாங்க, அதாவது பீட்சாவை வாங்கி வர சொன்னாங்க. அப்போதான் ரமேஷ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ரமேஷ் நகரத்துல விலை உயர்ந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சான். அதனால் அவனுக்கு பீட்சா செய்வது கைவந்த கலை. நகரத்து பீட்சா அதிகமாக சாப்பிட்டா ஆபத்து. ஆனா ஊர்க்காரங்க அதனை விரும்புறாங்க. ஆரோக்கியமான முறையில பீட்சா செய்து நம்ம வீட்டிலே ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கலாம்னு அவனுக்கு தோணுச்சு. இந்த விஷயத்த ரமேஷ் பாட்டி கிட்ட சொன்னான். பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அன்று காலை அருமையாக விடிந்தது. ஆரோக்கியமான முறையில் தானியங்கள்லாம் பயன்படுத்தி புதிய முறையில் பீட்சாவை உருவாக்கி குறைந்த விலையில் விற்க ஆரம்பித்தேன். ஊர் மக்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. வேம்பூரில் பாட்டிக்கும் பேரனுக்கும் பெருமை வளர்ந்தது. குறைந்த வருமானமாக இருந்தாலும் அனைவரும் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. இதுவரை கதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.